ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் வரும், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணால் உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்கள் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, உங்களோட வெயிட்க்கு ஏற்ற அளவு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டெய்லி பேஸில் எடுக்கணும். நீங்கள் டெய்லி பேஸில் வெயிட் ஏற்ற அளவு ப்ரோட்டீன் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க ஃபேட்டை குறைச்சி உங்களோட மசிலை ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நிறைய பேர் மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் குடிச்சிட்டு திரும்பவும் ஷேக் குடிச்சிட்டு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து நைட் ஷேக் குடிச்சிட்டா போதும் வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் குறையவே குறையாது. உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமே தவிர, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இப்போ உள்ள ஸ்னாரியோவில் ஸ்ட்ரெஸ் இல்லாத பீப்புளே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக வேலை செய்யும். இதனால் வெயிட் குறையாமல் கூட இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வெயிட் அதிகமாக கூட ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி பீப்புள் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான். ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும் அப்படின்றது தெரியாமல் அதிக கலோரி இருக்க ஃபுட்டாக சாப்பிட்டு அந்த ஃபுட்டை பர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விடுறதால கூட வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கணுமோ அதை பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு நாளைக்கு 3 hours 4 hours இந்த மாதிரி தான் தூங்குவாங்க. இந்த மாதிரி தூங்குற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நார்மல் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் பர் டேக்கு 8 hours ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 8 hours நீங்கள் கரெக்டாக தூங்கினா மட்டும்தான். டீப் ஸ்லீப் 4 hours வரும். இந்த டீப் ஸ்லீப் 4 hours யார் தூங்குறாங்களோ அவங்களோட நெக்ஸ்ட் டே ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 8 hours மேலே தூங்கினாலும் 8 hours தூங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் கரெக்டான டைமுக்கு தூங்குங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, உங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நோட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கார்போஹைட்ரேட் ரைஸ் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்ம பாடிக்கு நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவை. அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறைய காய்கறிகளில் தான் இருக்குது. அப்போது உங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சில் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எடுக்காமல் வெறும் கார்போஹைட்ரேட் இருக்க ஃபுட்டாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்போது உங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்சில் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்றத உங்கள் கோச்கிட்ட கேட்டுக்கிட்டு எடுங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க, உங்கள் வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்களான்னு நோட் பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். பபாய். ஹேவ் எ நைஸ் டே.